لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد எஹராம் கட்டலாமா உம்ராவுக்கு போகலாமா அப்படின்னு காட்டுவான். ஏன்னா ஷைத்தானோட இயல்பு என்ன தெரியுமா? ஒன்று நம்மளை அமல் செய்ய விடாமல் தடுப்பான், அமல் செய்ய விடாமல் தடுப்பான். அதையும் மீறி நீங்கள் அமல் செய்யணும்னு வந்துட்டிங்கன்னா எந்த அமலில் வந்து நன்மை கம்மி அதை செய்ய வைப்பான், எந்த அமலில் அதை செய்ய வைப்பான். ஒரு பெரியார் கரெக்டாக ரெகுலராக இஷா தஹஜ்ஜுத் தொழுவாராம், ரொம்ப வளமையாக கரெக்டாக தொழுவாராம். ஒரு நாள் தஹஜ்ஜுத்துக்கு எழுந்திருக்கலையாம், முழிச்சு பார்த்தா ஃபஜ்ர் வந்துருச்சு. எழுந்துச்சு அழுவுனாராம், அல்லா நான் என்ன பாவம் செஞ்சேன், அல்லா ஏன் என்னை தஹஜ்ஜுத் தொழ விடாம ஆகிட்டேன், இன்றைக்கி நான் தினதோறும் தொழுவனே, இன்றைக்கி நான் தஹஜ்ஜுத் தொழுவலையே அப்படின்னு அழுதாராம். அழுதுட்டு தொழுதுட்டு ஆயிடுச்சான். மறுநாள் தஹஜ்ஜுத் அதே மாதிரி அசன் தூங்கிட்டு இருக்காராம். யாரோ ஒரு பெரிய மனுஷன் வந்து எழுப்பினாராம், தஹஜ்ஜுத் எழுந்திரி அப்படின்ட்டு. முழிச்சு பார்த்தா நல்ல பெரிய தலப்பாக கட்டிக்கிட்டு பெரிய அழகான தாடி வச்சுக்கிட்டு பார்க்கறதுக்கு ஒரு அழகான தோற்றத்தில் ஒருத்தர் இருந்தாராம். தஹஜ்ஜுத் எழுந்திரி எழுப்பி விட்டாராம். அப்போ அவர் முழிச்சு பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷங்க, நேற்று முழிக்காமல் தூங்கிட்டேன், நீங்கள் நல்ல நீங்கள் எழுப்பி விட்டீங்க, அல்லாஹ் நிறைய கூலி கொடுப்பான். நீங்கள் யாருங்க, என்ன தஹஜ்ஜுத் எழுப்பி நீங்கள் யாருங்க அப்படின்னாராம். நான் தான் இப்லீஸ்னாராம், நான் தான் இப்லீஸ்னாராம். அடப்பாவி சபிக்கப்பட்டவனே, நீ ஒரு காலம் நல்லது செய்ய மாட்டியே, நீ வந்து நீ தஹஜ்ஜுத் எழுப்பி விட்ட அப்படின்ட்டாரான். அப்போ அவன் சொன்னானா, நேற்று நீ தஹஜ்ஜுத் தொழுவலை, நேற்று தஹஜ்ஜுத் தொழுவலை, தொழுவாதனால நீ அழுத பாரு, அந்த அழுத அழுகைக்கு நீ தொழுதா கொடுக்குற நன்மையோட பன்மடங்கு நன்மை எல்லாம் கொடுத்துட்டான். நீ தொழுதா ஒரு நன்மைன்னா நீ தொழுவாதனால வருத்தப்பட்ட அழுதல்ல, அதுக்கு எல்லாம் பன்மடங்கு கொடுத்துட்டான். அதனால் நீங்கள் என்ன பண்ணிட்டேன், தொழுது ஒரு நன்மையை வாங்கிக்க போதும், தொழுவாட்ட எத்தனை நன்மை வாங்குவேன், பல நன்மை வாங்கிடுவேன் அப்படி தான் எழுப்பி விட்டான். இதுதான் சைத்தானோட இயல்பு. அதனால் நீங்கள் பயான் கேட்டிங்கன்னா என்ன ஆகுண்டா, பயான் கேட்டால் பயானுங்கிறது இல்மு, பயானுங்கிறது இல்மு, இல்மு தானேங்க, பயானுங்கிறது இல்மு. நான் உங்களுக்கு இல்மை கற்பிக்கிறேன், நீங்கள் இல்மை கற்றுக்குறீங்க. பயானுங்கிறது இல்மு. தவாஃபு தொழுகை இதெல்லாம் உம்ரா இதெல்லாம் இபாதத்து. அல்லாட்ட இல்மு சிறந்ததா இபாதத் சிறந்ததா? இல்மு தான் அல்லாட்ட சிறந்தது. எதை விட? இபாதத்தை விட. ஏன்னா இபாதத்துனா உங்களோட நின்றுடும், இபாதத்துனா உங்களோட நின்றும். இல்முன்னா அப்படி இல்லை, நீங்கள் கற்றுப்பீங்க, நீங்கள் அமல் செய்வீங்க, இது 4 பேர் சொல்லிக் கொடுப்பீங்க, அவன் 4 பேர் சொல்லிக் கொடுப்பாங்க, அவன் 4 பேர் சொல்லிக் கொடுப்பாங்க. அப்போ இப்போ சொல்லுங்கள், அல்லாஹ் ஷைத்தானுக்கு ரொம்ப பிடித்தமானது இபாதத்தா இல்மா? ஷைத்தானுக்கு பிடித்தமானது இபாதத்து. அதனாலதான் ஷைத்தானை பண்ணுவோம், உங்களுக்கு இபாதத்தை பெருசாக காட்டும். அந்த நேரத்தில் இல்மு வேண்டாம், இல்முன்னா 4 பேருக்கு பயன் அடைஞ்சிடுவேன், இபாதத்தை உன்னோட நின்றுடும், அதனால் தவாஃபுக்கு போ. ஒன்று தூங்க வைப்பான், அதுதான் இல்லை தூங்கலாம் கூடாது அப்படி முடிச்சுட்டு அப்போ தவாஃபுக்கு போ, ஆனால் எங்கே உட்காராத, இல்மில் உட்காராத அப்படிங்குவான். அதனால் இப்போ நம்ம அல்லாஹ்வுக்கு பிடித்தமான காரியத்தை செய்ய வந்திருக்குமா, ஷைத்தானுக்கு பிடித்தமான காரியம் செய்ய வந்திருக்குமா? அதனால தான் சொல்கிறோம், இந்த நேரத்தில் தவாஃபை கூட அவாய்ட் பண்ணிக்கங்க, இந்த நேரத்தில் உம்ரா கூட அவாய்ட் பண்ணுங்கள், இந்த நேரத்தில் மற்ற எந்த குர்ஆன் ஓது கூட அவாய்ட் பண்ணுங்க அப்படிங்கிறோம். புரிஞ்சுங்களா? ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அதனால் வந்து உட்கார்றது பெரிய விஷயம் இல்லை, உட்காந்து ஒரு சீட் பரா காட்டுவான், இப்படி காட்டுவான், அப்படி காட்டுவான், இங்கே பேச வைப்பான். அதனால் நான் இப்படி உட்காந்தேன், உங்களை அந்த பக்கம் உட்கார விடாம. புரிஞ்சுங்களா? ஹைர் கவனமாக கேளுங்க. அப்போ அந்த அம்மையார் என்ன பண்ணுறாங்க, அன்னை ஹாஜரா அம்மையார் இங்கே அங்கேயும் ஓடுறாங்க, தேடுறாங்க, தண்ணி தேடுறாங்க. குழந்தை பரிதவிப்பு ஒரு பக்கம், குழந்தை அழுக, இங்கேருந்து அங்கே ஓடுறாங்க, அங்கேருந்து இங்கே ஓடுறாங்க. நான் அன்றைக்கி சொன்னேன், நான் உம்ரா செய்ய ஓட சொன்னேன், அந்த பச்சை லைட்டில் மட்டும் ஏன் ஓட சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அந்த இடம் தான் குழந்தை படுத்திருக்க இடம், வியூ நேரடியாக தெரியும். குழந்தை படுத்திருக்க இடம், குழந்தை படுக்க வச்ச இடம் தெரியுது. அந்த அம்மா சஃபா மேலே நிற்கிறாங்க, அந்த குழந்தை படுத்துருக்க இடம் கண்ணோட்டு கொஞ்சம் தூரம் ஆகிடுச்சு, அந்த விஷயம் கிடைக்கல, வியூ கிடைக்கல. அதை மெதுவாக நடந்தாங்க, அந்த பச்சை லைட் வந்த இடத்துல பார்க்குறாங்க, குழந்தை துடிக்க தெரியுது, வேகமாக ஓடுறாங்க. அப்போ அந்த உணர்வோட தான் ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க, நீங்களும் கொஞ்சம் அந்த இடத்துல வேகமாக ஓடுங்க அப்படின்னாங்க. அப்படி அந்த இடம் எப்படிப்பட்ட நேரம், எப்படிப்பட்ட சூழ்நிலைன்னு சொன்னால், அந்த ஹாஜரா அம்மையார் அப்படி பரிதவிக்கிறாங்க, அப்படி கஷ்டப்படுறாங்க. அந்த நேரத்தில் அவங்களுடைய தியாகம், அந்த பரிதவிப்பு, அந்த உணர்வு, குழந்தை தாகத்திலே துடித்து அழுது மௌத்தாப்படுமோ, என்ன பயம், குழந்தை தாகத்திலே துடித்து மௌத்தாப்படுமோ, நம்மனா தாங்கிப்போம்,
நம்ம கொஞ்சம் தாத்த தாங்கிப்போம், பசியை தாங்கிப்போம். பச்சை குழந்தையா தாங்கம்மா, பயந்துட்டாங்க மூத்தாப்பிடுமோண்டு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன பண்ணால், அந்த தியாகத்தினுடைய அடையாளம், அந்த தியாகத்தின் வெளிப்பாடு மிகப்பெரிய அற்புதத்தை அல்லாஹ் நிகழ்த்தினான். என்ன அற்புதம்? அந்த குழந்தையினுடைய காலடியிலிருந்து தண்ணீர் ஓடியது. தண்ணி ஓடுறதை பார்த்தோன்னே இந்த அம்மா பயந்துட்டாங்க. அந்த தண்ணிக்காக தான் அலைகிறாங்க அங்கேயும் அங்கேயும். ஆனால் காலடியில் தண்ணி வந்தால் அந்த தண்ணி என்ன ஆகுது? ஓட ஆரம்பிக்குது. ஓடினோன்னு அந்த அம்மா பயந்துட்டாங்க. எங்கே இது அப்படியே ஓடி ஆறு மாதிரி ஓடி குழந்தை தண்ணியில் மூழ்கிடுமோ அப்படின்னு பயந்து என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய கையாலேயே என்ன பண்ணுறாங்க, அந்த தண்ணி ஊறுற இடத்துல ஒரு மணல் தடுப்பு தட்டுறாங்க. கட்டும் பொழுதே ஜம் 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 அப்படின்ட்டு தட்டுறாங்க. ஜம் ஜம்னா ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப், அவங்க பாஷையில், ஹிப்ரு பாஷையில் நில்லு 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 ஸ்டாப் ஸ்டாப் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க சொல்லிக்கிட்டு அந்த அணையை கட்டுறாங்க. ஆனால் அந்த மண் தடுப்பு தட்டுறாங்க. இந்த சம்பவத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இந்த சம்பவத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. சொல்லிட்டு சொல்கிறாங்க, ரஹிமல்லாஹு உம்மி ஹாஜரா, ரஹிமல்லாஹு உம்மி ஹாஜரா லவ்லம் தகுல் ஜம்சம் ல நாளத்தின் நகுர் இலா யௌமில் கியாமா. ரஹிமல்லாஹு உம்மி ஹாஜரா, என்னோட உம்மி ஹாஜரா, என்னோட தாய் ஹாஜராவுக்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக. யார் சொல்கிறாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ரஹிமல்லாஹு உம்மி ஹாஜரா, என்னுடைய தாய் ஹாஜராவுக்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக. லவ்லம் தகுல்லி ஜம்சம், அவங்க மட்டும் ஜம் ஜம் என்று சொல்லவில்லை என்றால், நில்லு நில்லு நில்லுன்னு சொல்லலைன்னு சொன்னால் அது கியாமத்து நாள் வரைக்கும் வற்றாத ஜீவநதியாக ஓடி இருக்கும். அவங்க நில்லு நில்லுன்னு சொன்னால் என்ன ஆகிடுச்சு? அது கிணறாயிடுச்சு. அவங்க நில்லு நில்லுன்னு சொன்னால் என்ன ஆகிடுச்சு? ஜம்சம் கிணறாயிடுச்சு. அவங்க மட்டும் ஜம் ஜம் நில்லு நில்லு என்று சொல்லவில்லை என்றால் கியாமத்து நாள் வரைக்கும் என்னவா ஓடி இருக்கும்? அது ஆறாக ஓடி இருக்கும், வற்றாத ஜீவநதியாக ஓடி இருக்கும் அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அடிப்படையில் அல்லாஹ் மிகப்பெரிய அத்தாட்சியாக, ஏன்னா அஜ்ஜபச்சலம் சொல்கிறாங்களா, அல்லாஹ் ஃபீஹி ஆயாத்தும் பையினாத், நிறைய அத்தாட்சிகள் இருக்கின்றன. உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாத அத்தாட்சி, இன்றைக்கி நம்ம வாழும் அத்தாட்சியாக, நம்ம கண் கூட பார்க்குற அத்தாட்சியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜம்சம் கிணத்து கொடுத்துருக்கான். அதனால தான் சொல்கிறோம், ரசூலுல்லாஹி சொன்னாங்க, அந்த ஜம்சம் இருக்குது, மா உ ஜம்சம் லிமா ஷுரிப, ஜம்சம் நீர் எதற்காக குடிக்கப்படுகிறதோ அது கபுலாகும். எந்த நியத்தில் குடிக்கிறீங்களோ அந்த நியத்து என்ன ஆகும்? கபுலாகும். அதில் ஜம்சம் சும்மா தாகம் எடுத்துன்னு எடுத்து குடிச்சிடக்கூடாது. துவா கொஞ்ச நேரம் கையில் கிளாஸை கையில் எடுத்துகிட்டு கொஞ்சம் மனதை ஓரிமைப்படுத்தி என்ன துவா கேட்க நினைக்கும் துவா கேட்டுட்டு அப்புறம் தான் என்ன பண்ண ஜம்சமை குடிக்கணும். ஜம்சம் குடிக்கும் பொழுது எந்த துவா கேட்டாலும் அல்லாஹ் கபூல் செய்யலாம். ரசூலுல்லாஹி வாக்குறுதி. அதில் நம்ம சும்மா போனோம், ஜம்சம் குடிப்போம், பசி தாகம் எடுத்தது, நாக்கு வரலுது, கொஞ்சம் ஜம்சம் எடுத்தோம் குடித்தோம், இல்லை, கையில் எடுத்த உடனே ஜம்சம்மை கையில் எடுத்தோடனே நம்முடைய மனம் கான்சன்ட்ரேஷனுக்கு வந்துடணும், மனம் ஒரு நிலைக்கு வந்துடணும். என்ன ஒரு நிலை? என்ன துவா கேட்கணுமோ துவா கேட்கணும். கேட்டுட்டு தான் என்ன பண்ணோம்? கிளாஸை கையில் வச்சுக்கிட்டு அப்படி தூங்கக்கூடாது. என்னாச்சு? என்ன பண்ணக்கூடாது? கிளாஸை கையில் வச்சுக்கிட்டு தூங்கிடக்கூடாது, கிளாஸ் கீழே விழுந்துடும். அப்படி தானே? நைட்லாம் தூங்கலையா? உம்ரா லேட்டாக இருக்கும், கொஞ்சம் கவனமாக கேளுங்க. கிளாஸை கையில் எடுத்தோடனே மனநிலையை கொண்டு வரணும், கான்சன்ட்ரேஷனை கொண்டு வரணும். என்ன துவா கேட்கணும், நீ இன்றைக்கி என்ன துவா கேட்கலாம் அப்படி கேட்கணும். கேட்டு அந்த துவா கேட்ட பிறகு தான் சம்சம் என்ன பண்ணணும்? குடிக்கணும். அது மட்டுமல்ல, இங்கே கிடைக்கிற பெரிய பாக்கியம் அது. அதனால் ஹாஜிகள் எப்போவுமே நம்ம கொடுக்குற பையில் ரெண்டு பாட்டில் எடுத்து போட்டுங்க, சம்சம் பிடிச்சிட்டு வாங்க. ரூமில் சம்சம் வைங்க. எப்போவுமே மாத்திரை சாப்பிட்றீங்களா, சம்சம் குடிங்க. சாப்பிட்டு குடிக்கலாம், தண்ணி சம்சம் குடிங்க. மினரல் வாட்டர் தொடவே தொடாதீங்க. இங்கே வந்து மினரல் வாட்டர் குடிக்கிறது மக்காவுக்கு போய் நொண்டி பகிர்சா காலில் விடுற கதை. நம்மள சொல்லுவாங்கள்ல, மக்காவுக்கு போய் நொண்டி பகிர்சா காலில் விழுந்தானோ, அல்லாட்ட விழுறதுக்கு பதிலாக அங்கே போய் நொண்டி பகிர்சா காலில் விழுந்தானோ. அந்த மாதிரி இங்கே வந்து மினரல் வாட்டர் குடிக்கிறது, இங்கே வந்து யார் காலில் விடுற மாதிரி? நொண்டி பகிர்சா காலில் விடுற மாதிரி. இங்கே வந்து யாரும் மினரல் வாட்டர் குடிப்போமா? இங்கே அல்லாவுடைய அற்புதமான சம்சம் இருக்குது. நோய் தீர்க்கும் நிவாரணி, எல்லா நோய்க்கும் அதில் மருந்து இருக்குது. முட்டு வலியாக சம்சம் குடிங்க, முதுகு வலியாக சம்சம் குடிங்க, சுகராக சம்சம் குடிங்க, ப்ரெஷராக சம்சம் குடிங்க, ஹார்ட் அட்டாக்காக சம்சம் குடிங்க. எல்லா நோய்க்கு மருந்து இருக்குது சம்சமே. நாம் எதை எடுத்து குடிக்கிறோம்? மினரல் வாட்டர் குடிக்கிறோம். இதோட பெரிய பத்நசீப் என்ன இருக்க முடியும்? பேநசீபியாக இருக்க முடியும். அதனால் யாருமே எந்த காரணத்திலும் இனிமேல் மினரல் வாட்டர் குடிக்காதீங்க. பேக்கில் பாட்டில் வச்சுங்க, சின்ன பாட்டில் வச்சுங்க. எங்கள் ரூமில் பாருங்கள், 10-15 பாட்டில் அடிக்க வச்சிருக்கு சம்சம் தண்ணி. எப்போனாலும் எடுத்து சம்சம் எடுத்து குடிப்போம். அந்த மாதிரி எப்போவுமே என்ன தான் குடிக்கணும்? ஜம்சம் தான் குடிக்கணும்.
ஜம்சமுடைய மகத்துவத்தை விளங்கணும். இன்னைக்கு 1400 வருஷத்துக்கு அப்புறம் 5000 வருஷத்துக்கு அப்புறம் ஜம்சம் உருவாகி எத்தனை வருஷம் ஆச்சு? 5000 வருஷம் ஆச்சு. கிட்டத்தட்ட 5000 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறாங்க ஜம்சம் எவ்வளோ மகத்துவமான தண்ணி, அதில் என்னென்ன மினரல் இருக்குது, என்னென்ன சத்து இருக்குது, என்னென்ன எவ்வளோ பரிசுத்தமான தண்ணி அப்படின்னு இன்னைக்கு சொல்கிறாங்க. அப்போ அவ்வளோ அற்புதமான ஒரு கிணறு. தினந்தோறும் ஆயிரக்கணக்கான கேலன் தண்ணீர் எடுக்கிறாங்க, ஆயிரக்கணக்கான கேலன் தண்ணி மணி குடிக்கிறாங்க, ஆயிரக்கணக்கான கேலன் தண்ணீர் மக்கள் அள்ளிட்டு வெளிநாட்டுக்கு போகிறாங்க. இப்போவும் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு வற்றாத ஜீவ ஊற்றா ஊறிட்டு இருக்குதுன்னா இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சியா இல்லையா? அல்லாஹ்வுடைய அத்தியாட்சியா இல்லையா? அப்போ இதை விட பெரிய ஆதாரம் நமக்கு என்ன வேணும்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஜம்சமே குடிங்க. ரெண்டாவது ஜம்சம் எப்படி தெரியுமா? சும்மா தாகத்துக்கு குடிக்கூடாது. ஜம்சம் எடுக்கூடாது, தாகத்துக்கு குடிக்கூடாது. தாகம் எடுத்து 1 கிளாஸ் குடித்தோம், 2 கிளாஸ் குடித்தோம் இல்லை, 2 கிளாஸ் குடித்து போதும் அப்படின்னு ஆகிடுச்சா 3ஆவது கிளாஸ் குடிக்கணும். 3 கிளாஸ் குடிச்சு அல்ஹம்துலில்லாஹ் போதும்பா அப்படின்னு நினைக்கிறீங்களா 4ஆவது கிளாஸ் குடிக்கணும். வயிறு நிறைய குடிக்கணும் ஜம்சம். எப்போ குடிச்சா எப்படி குடிக்கணும்? தேவைக்காண்டி 1 மடக்கு 2 மடக்கு 1 கிளாஸ் 2 கிளாஸ் குடிக்காது, வயிறு நிறைய குடிக்கணும் ஜம்சம். அதே மாதிரி ஜம்சமை நின்றுக்கிட்டு குடிக்கணும், கிப்லா பார்த்து குடிக்கணும், அப்போலாம் எந்த அவசியமும் கிடையாது. அப்படிலாம் எந்த அவசியம் கிடையாது, உட்காந்து குடிக்கலாம். ஜம்சம் தண்ணியை தலையில் தெளிக்கிற சுன்னத்து. ஜம்சம் குடிச்சிட்டு கடைசி கொஞ்சம் எடுத்து என்ன பண்ணோம்? தலையில் தெளிக்கணும் சுன்னத்து சஹாபாக்கள் செஞ்சுருக்கிறாங்க. அதனால் இந்த மாதிரி ஜம்சமுடைய ஒழுக்கத்தை பேணி ஜம்சம் தண்ணியுடைய மகத்துவத்தை தெரிஞ்சுக்கணும். ஜம்சம் தண்ணியே எல்லாத்துக்கும் பாவிக்கணும். இங்கே இருக்கிற வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் ஜம்சம் தான் குடிக்கணும். நீத்து வைப்போமா? ஹோட்டலில் தண்ணி பாட்டில் கொடுத்தாலும் வேணான்ட்டு வந்துடணும். ஹோட்டலில் சாப்பிட வேணாம்பா எடுத்துரு, நான் ஜம்சம் குடிச்சிக்கிறேன் அப்படின்னு வந்துடணும். அல்லது பேக்கில் எப்போதும் ஜம்சம் இருக்கணும். 2 பாட்டில் எடுத்து போட்டுங்க, சின்ன பாட்டில் ஜம்சம் பிடிச்சி பேக்கில் வச்சுங்க, எப்போலாம் ஜம்சம் எடுத்து குடிச்சிக்கலாம். அல்லது நம்ம ஃப்ளாஸ்க் கொடுத்தோம், ஃப்ளாஸ்கில் ஜம்சம் பிடிச்சி வச்சுங்க, எப்போதும் ஜம்சம் குடிச்சிக்கலாம். அதனால் ஹாஜிகள் ஜம்சம் விஷயத்தில் ரொம்ப கவனம் செலுத்தணும், கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. இது நிறைய கிடைக்குது நமக்குங்கிறதுனால அதோட மதிப்பு தெரியாமல் போயிடக்கூடாது. அதனால் ஜம்சமே குடிக்கணும். ஜம்சம் எப்போ நம்ம பாக்கெட்டில் இருக்கணும், ஜம்சம் எப்போ நம்ம பேக்கில் இருக்கணும். வீட்டில் மருந்து போடுறதுக்கு ஜம்சம், மாத்திரை போடுறதுக்கு ஜம்சம், சாப்பிட்டு குடிக்கிறது ஜம்சம், தாகம் எடுத்தால் ஜம்சம், நாக்கு வறண்டா ஜம்சம், எல்லாத்துக்குமே ஜம்சம் குடிச்சிங்கன்னா இன்ஷா அல்லாஹ் நம்ம திரும்பி போகும்போது நம்முடைய உடல் ரீதியாக மட்டுமல்ல நம்முடைய ஆன்மீக ரீதியாகவும் பெரிய மாற்றத்தோடு போகலாம். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய ஆன்மீக ரீதியாகவும் பெரிய மாற்றம் ஏற்படும். ஏன்னா ஜம்சங்கிறது அவ்வளோ ஒரு பரக்கத்தான முபாரக்கான தண்ணீர். அதனால் இந்த ஜம்சம் உருவான வரலாறு இதுதான். இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ஜம்சம் கிணறு உருவாயிடுச்சு. அங்கே மக்காவில் தண்ணி வந்த உடனே பறவைகள் வானத்தில் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுவரை யார் மட்டும் தான் இருந்தாங்க? அம்மாவும் பச்சிலம் குழந்தையுமா இருந்தாங்க. தண்ணி வந்த உடனே தண்ணி வாடைக்கு வானத்தில் பறவைகள் வர ஆரம்பிச்சிச்சு, தண்ணி வந்து குடிக்க ஆரம்பிச்சிது. இப்போ வானத்தில் பறவைகள் பறக்க ஆரம்பித்த உடனே அங்கே போகிற வியாபார கூட்டம், அரபு நாட்டு வியாபார கூட்டம் என்ன பண்ணுறாங்க? இங்கே ஏதோ தண்ணி இருக்கப்படுத்துது, பறவைகள்லாம் பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க? அந்த வியாபார கூட்டம் வர்றாங்க. வந்தால் நல்ல சுவையான தண்ணியாக இருக்குது, இங்கே தங்கிடலாமேன்னு தங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே தங்கி 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 அது என்ன உருவாக ஆரம்பிச்சிருது? வனாந்திர பாலைவனமாக இருந்தது, வனாந்திர மலைப்பாலைவனம் இருந்தது, சின்ன சின்ன ஊராக கிராமமாக உருவாக ஆரம்பிக்குது. கிராமம் உருவாக ஆரம்பித்த உடனே அப்படியே அது ஊராக மாறுது. ஊராக மாறின உடனே அங்கே அவங்களுக்கு மத்தியில் நாள் கடக்க கொஞ்ச நாள் கழித்து என்ன பண்ணுறாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நம்முடைய மனைவியும் குழந்தையும் விட்டுட்டு வந்தோமே, என்ன நாங்கன்னு தெரியலையே அப்படின்னு பார்க்கணும் என்ன வருது. அப்போ அல்லாட்ட கேட்குறாங்க, அல்லாஹ் பெர்மிஷன் கொடுக்குறான். மறுபடியும் எங்கேருந்து வர்றாங்க? எங்கேருந்துங்க? ஹீப்ரோன். இப்போ அந்த ஊர் பேர் ஹலீலி. இப்போ அந்த ஊர் பேர் அரபியில் என்ன? ஹலீல். ஏன்னா இப்ராஹிம் ஹலீலுல்லா இல்லையா? இப்ராஹிம் ஹலீலுல்லா, அதனால் அவங்க பேர்லையே ஹலீலின்னு பேர். பழைய பேர் ஹெப்ரோன். அந்த ஹலீலிலேருந்து என்ன பண்ணுறாங்க? மறுபடியும் பொருட்டு எங்கே வர்றாங்க? மக்காவுக்கு வர்றாங்க. யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. வந்து பார்த்தா தன்னுடைய மகனை புரிஞ்சுக்கிட்டாங்க. 6-7 வயசு பையன் ஓடி ஆடி விளையாடிட்டு இருக்காரு. புரிஞ்சு போச்சு தான் தன்னுடைய மகன்னு. மனைவி வந்து பார்க்குறாங்க. மனைவி கணவனை தெரியுது. 6 வருஷம் தான் ஆச்சு. பிள்ளைக்கு தான் தெரியாது யாருண்டு, பிள்ளைக்கு தான் தெரியாது. அந்த மனைவி தெரியும்ல. வீட்டுக்கு வர்றாங்க, மனைவியோட தங்குறாங்க, பிள்ளையை பார்க்குறாங்க. பிள்ளையை பார்த்த உடனே அவங்களுக்கு பிள்ளை மேலே பாசம். பிள்ளைக்கு தான் அத்தான் தெரிஞ்ச உடனே அத்தா மேலே பிள்ளைக்கு பாசம். அத்தாவும் பிள்ளையமாக இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் அல்லாவோட சோதனை வருது. ஏன்னா அல்லாஹ் சொன்னால இதிபித்தலா இப்ராஹிம ரப்புஹு பி கலிமாத்தின், அல்லாஹ் சில வார்த்தைகளை கொண்டு இப்ராஹிமை சோதித்தான். வார்த்தைகளை கொண்டு
சோதித்தான் சொல்கிறானா இல்லையா? அந்த சோதனை ஒரு சோதனை வந்துச்சு. என்ன சோதனை? கனவு காண்றாங்க. யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கனவு காண்றாங்க. என்ன கனவு? தன்னுடைய மகனையே அறுக்கிற மாதிரி கனவு காண்றாங்க. தன்னுடைய மகனையே அறுக்கிற மாதிரி கனவு காண்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். கனவுங்கிறது இருக்குதுல்ல, கனவு இன்றைக்கி நம்மளை பெரும்பாலும் கனவுங்கிறது வந்து நடக்க முடியாத கற்பனைக்கு பேராகி போச்சு. இப்போ கனவு காணாதப்போ அப்படிங்கிறோம். அதே பகல் கனவு காணாத, நடக்க முடியாத கற்பனைக்கு பேர் தான் கனவுங்கிறோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நபிமார்களுடைய கனவு இருக்குது, அது வஹி, உத்தரவு. நபிமாருடைய கனவு அல்லாஹ்வுடைய உத்தரவு. ஒரு மூமின் காண்ற கனவு இருக்குது இல்லையா, ருயத்துல் மூமின், ஒரு மூமின் காண்ற கனவு இருக்குது, அந்த வஹியினுடைய 46 பங்கில் ஒரு பங்கு. ஒரு மூமின் காண நல்ல கனவு வஹியினுடைய 46 பங்கில் ஒரு பங்குங்கிற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிமாருடைய காணக்கூடிய கனவு இருக்குது, இது அல்லாஹ்வுடைய உத்தரவு. அதனால தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகனை அறுத்து பலிடுற மாதிரி கனவு தான் கண்டாங்க. உடனே அந்த கனவு யார்கிட்ட சொன்னாங்க? தன்னை மகன்கிட்டே கூட சொல்கிறாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இது காலத்து இப்ராஹிம் இப்னி, தன்னை மகன்கிட்ட சொன்னாங்க, யா புனைய இன்னி அராக ஃபில் மனாமி அன்னி அதுபஹுக், என்னுடைய மகனே, நான் உன்னை கனவிலே கண்டேன், அறுப்பதை போன்று அறுக்கிற மாதிரி கனவு கண்டேன் அப்படிங்கிறாங்க. தூங்கும் போது கனவு வரும். பயானில் உட்காந்துருக்கும் தூக்கம் வரலாமா? தூங்கும்போது கனவு வரலாம், தப்பில்லை. தூங்கும்போது கனவு வரலாம், தப்பில்லை. பயானில் உட்காந்துருக்கும் போது தூக்கம் வரக்கூடாது இல்லையா? சரி, இங்கே வருதா? அங்கெல்லாம் ரூமில் இருந்தீங்க, நான் பார்க்க முடியாது, இங்கே பார்க்குறேன், எழுப்பி விட்ருவேன். இப்போ என்ன சொன்னாங்க? என்னுடைய மகனே, உன்னை அறுத்து பலியிடுவதை போன்று கனவு கண்டேன், ஃபல்லூர் மாதா தரா, இல்லை உன்னோட அபிப்பிராயம் என்ன அப்படின்னு கேட்டாங்க. நல்லா கவனிங்க, ஒரு நல்ல தந்தைக்கும் பிள்ளைக்குள்ள பாண்டிங், உறவு எப்படி இருக்கும் பாருங்கள். ஒரு நல்ல தந்தைக்கும் பிள்ளைக்கும் உள்ள உறவு. 6 வயசு பையன்ட்ட 7 வயசு பையன்ட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அபிப்பிராயம் கேட்குறாங்க. நீங்கள் நம்ம யாராவது கேட்போமா? நம்ம வீட்டில் நம்ம பெரியவங்க பேசிகிட்டு இருக்கும்போது சின்ன பிள்ளை வந்து, இப்போ சின்ன பிள்ளை நீ என்ன பெரியவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அப்படி துரத்தி விடுவோம். அது துரத்தக்கூடாது. பிள்ளைங்க வந்து அபிப்பிராயம் சொன்னால் அவங்க அபிப்பிராயத்தை காது தாழ்த்தி கேட்குறேன். என்ன சொல்கிற ராஜா, என்ன சொல்கிற நீ என்ன சொல்கிற அப்படி கேட்கணும். அது அந்த பிள்ளைகளுக்குள்ள ஒரு மோட்டிவேஷனை உருவாக்கும், தன்னம்பிக்கை உருவாக்கும். சிறு பிள்ளைகளை நம்ம செல்லம் கொடுக்கக்கூடாது, அவங்க கேட்கலாம் வாங்கி கொடுக்கக்கூடாது. மெயினாக தரித்திரம் முடிச்ச ஃபோனை கையில் கொடுக்கக்கூடாது. தரித்திரம் முடிச்ச ஃபோனை இன்றைக்கி தாய்மாரில் தான் பண்ணுறாங்க ஈஸியாக. சனியன் இருந்தால் அப்படி ஃபோனை எனக்கு ஆளை விடு, ஃபோனை பிள்ளைகிட்ட கொடுத்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க? சனியன் ஒரு சீரியல் ஒழுங்காக பார்க்க விட்றியா, இந்த அப்படி சவனப்படி வலைக்கும் சலாம், ஒரு சீரியல் ஒழுங்காக பார்க்க முடியா, ஒரு சொட்டு கண்ணீர் அடிக்க விட்றியா, எதுக்கு, எதை பார்த்து? அல்லாவுடைய பயத்தில் இல்லை, 2 சொட்டு கண்ணீர் அழுவ விட்றியா கொஞ்சம் நேரம், சனியன் ஒரு எந்த அப்படி ஃபோனை அப்படி. உனக்கு ஃபோனு உங்கள் அப்பா வாங்கி கொடுத்தது, எனக்கும் அப்பா வாங்கி கொடுத்த நரகம் டிவி. 2 பேரும் நரகத்தை யார் தான் வாங்கி கொடுத்துருக்கா? உனக்கு வாங்கி கொடுத்த சின்ன நரகம் உனக்கு, எனக்கு வாங்கி கொடுத்த பெரிய நரகம் எனக்கு. அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த நிலைமை இனிமேல் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடாது. நம்ம வீட்டில் மட்டும் நம்ம சொந்தக்கார குடும்பத்திலும் இருக்கக்கூடாது. குழந்தைகளை எந்த காரணத்திலும் ஃபோனை கொடுக்கக்கூடாது. நரகத்தை கொடுக்குற மாதிரி குழந்தைகளை ஃபோனை கொடுக்குறது, நரக நெருப்பை கொடுக்குற மாதிரி. என்ன பண்ணோம்? குழந்தைகளாக வளர்க்கணும். செல்லம் கொடுக்கக்கூடாது, கேட்கறதுலாம் வாங்கி கொடுக்கக்கூடாது. குழந்தைங்களுக்கு எந்த எண்ணத்தை ஏற்படுத்தணும்? நமக்கு சில விஷயங்கள் கிடைக்கலாம், சில விஷயங்கள் கிடைக்காமல் போகலாம் அப்படிங்கிற நம்பிக்கையை ஊட்டி வளர்த்தாதான் அவன் 12th ஃபெயில் ஆனால் கூட தற்கொலை பண்ண மாட்டான், 10th ஃபெயில் ஆனால் கூட தற்கொலை பண்ணிக்க மாட்டான். அவனுக்கு எல்லாம் கிடைக்கும், கேட்டதெல்லாம் கிடைக்கும், குழந்தை கேட்டதெல்லாம் கிடைக்கிற மற்றெல்லாம் வாங்கி தருவார். அப்படி கேட்டதெல்லாம் கிடைக்குங்கிற என்னதுனால தான் அவன் 10th எதிர்பார்த்த வெற்றி கிடைக்காட்டா என்ன பண்ணிடுறான்? அவன் சூசைட் பண்ணிக்கிறான். டீச்சர் அடித்தா சூசைட் பண்ணிக்கிறான். இது காரணம் பெற்றோர்கள் தான், பெற்றோர்கள் வளர்ப்பு தான். அதனால் பிள்ளைகளை நம்ம கண்ணியமாக வளர்க்கணும், அழகாக வளர்க்கணும். அதே நேரத்தில் நம்முடைய பிள்ளைங்க ஏதாவது கேள்வி கேட்டால் அழகான பதில் சொல்லணும். அவங்களுக்கு தெரியாதுன்னா மரியாதையாக தெரியாது ராஜான்னு சொல்லிடணும். என்னையா சொல்லி போய் சொல்லி மழுப்பக்கூடாது குழந்தைங்களை. குழந்தைங்க கேட்குற கேள்வி நமக்கு பதில் தெரியாது, இல்லை ராஜா எனக்கு தெரியாது, நான் பார்த்து சொல்கிறேன், கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லணும். குழந்தைங்களோட கேள்விகளுக்கு கண்ணியம் கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும். குழந்தைங்க ஏதாவது அபிப்பிராயம் சொன்னால் என்ன சொன்ன ராஜா நீ சொல்லு, என்ன சொன்ன அப்படி கேட்கணும். வீட்டில் மசூரா பண்ணுறோம், பெரியவங்களாக உட்காந்துருக்குறோம், குழந்தைங்க ஏதாவது பேசுனா நீ சும்மா இரு, பெரியவங்க பேசிட்டு குறுக்க வராதப்போ அப்படின்னு சொல்லக்கூடாது. அவங்க அபிப்பிராயத்தை கேட்கணும். சொல்ல புரிஞ்சுதா? இதுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அழகான உதாரணம். ஒரு நபியை உருவாக்குறாங்க, அவங்க மகன் நபி தானே,
என்ன கேட்டாங்க, தான் அறுத்து பலியிடுற மாதிரி கண்ட கனவை முதல்ல தான் மனைவிட்டு போய் சொல்லலை, யார்கிட்ட சொன்னாங்க? மகன்கிட்டே சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? என்னுடைய மகனே, உன்னை அறுத்து பலியிடுவதை போன்று கனவு கண்டேன், ஃபல்லொரு மாதா தரா, உன்னுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னாங்க. உன்னுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னாங்க. இஸ்மாயில் என்ன பதில் கொடுத்தாங்க? யா அபத்திஃபால் மாத்து உமர் ச தஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரீன். யா அபத்திஃபால் மாத்து உமர், என்னுடைய தந்தையே, அல்லாஹ் உங்களுக்கு என்ன உத்தரவிட்டானோ அதை செய்யுங்க. ச தஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரீன், இன்ஷா அல்லாஹ் என்ன நீங்கள் பொறுமைசாலியாக பார்ப்பீங்க. நான் தப்பிச்சு ஓட மாட்டேன், அத்துட்டு ஓட மாட்டேன், நான் பொறுமைசாலியாக பார்ப்பேன், உங்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பேன் அப்படின்னாங்க. ஹைர், இங்கே பாருங்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கண்டது என்னது தான்? கனவு தான். ஆனால் மகன் என்ன சொன்னாங்க பாருங்க பதில், யா அபத்திஃபால் மா தோமர், உங்களுக்கு இடப்பட்ட கட்டளையை நிறைவேற்றுங்கள். கனவை நிறைவேற்றுங்கன்னு சொல்லலை, நீங்கள் பார்த்த கனவை நிறைவேற்றுங்கன்னு சொல்லலை. என்ன சொன்னாங்க? உங்களுக்கு இடப்பட்ட கட்டளையை நிறைவேற்றுங்கள். அப்போ தந்தை கண்ட கனவு கட்டளைங்கிறது யார் புரிஞ்சுக்கிட்டாங்க? மகன், குழந்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. அதான் அந்த வார்த்தை சொன்னாங்க. ஹைர், அதனால் கனவு என்பது சகோதரர்களே, நபிமாருடைய கனவு அல்லாஹ்வுடைய உத்தரவு, வஹி. அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருக்கும் பொழுது 10,000 சஹாபாக்களோடு சேர்ந்து உம்ரா செய்கிற மாதிரி கனவு கண்டாங்க. உம்ரா செய்கிற மாதிரி கனவு கண்டாங்க. உடனே என்ன பண்ணாங்க? அந்த கனவை நிறைவேற்றி வந்தோமா, 10,000 சஹாபாக்கள் அழைச்சிட்டு மக்காவுக்கு வந்தாங்க உம்ரா செய்கிறதுக்கு. ஏன்னா நபிமாருடைய கனவு என்னது? வஹி. ஒரு மூமினுடைய கனவு என்னது? ஒரு மூமினுடைய கனவு வஹியினுடைய 46 பங்குல ஒரு பங்கு. அப்போ அதுவும் கிட்டத்தட்ட ஒரு வஹி தான். அப்போ நல்ல கனவு கண்டோம்னா அதுக்கும் நல்ல பதிவு உண்டு, நல்ல பலன் உண்டு. அப்போ நம்ம கனவு கண்டுன்னு வச்சுங்களேன், கனவு கண்டா அதற்கு நல்ல பலனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு உலகத்தில் கனவுக்கு பலன் சொல்லக்கூடிய அளவுக்கு திறமையான ஆளுமைகள் யாரும் கிடையாது. இந்த கனவுக்கு பலன் சொல்கிறதுங்கிறது ஒரு சில நல்லடியார்களுக்கு மட்டும் அல்லாஹ் தர சிறப்பு. நபிமார்கள்லையே நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தான் கனவுக்கு ரொம்ப அழகாக விளக்கம் சொல்கிறவங்க. யாருங்க? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தான் கனவுக்கு ரொம்ப அழகாக விளக்கம் சொல்கிறவங்க. நபிமார்கள் எல்லா நபிக்கும் விளக்கம் சொல்ல முடியாது, ஒரு சில நபிமார்கள் தான் அல்லாஹ் அந்த ஞானத்தை கொடுத்துருந்தான். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள்லையும் ஒரு சில நல்லடியார்களுக்கு தான் கனவுக்கு பலன் சொல்கிற விளக்கம் உண்டு. எல்லாருக்கும் கனவுக்கு விளக்கம் சொல்கிற என்ன கிடையாது, விளக்கம் என்ன கிடையாது. அதனால் இப்போ நம்ம கனவு கண்டா என்ன பண்ணோம்? அல்லாட்ட பொறுப்பாக படைச்சிடணும். யாரெல்லாம் இந்த மாதிரி கனவு கண்டால இதுக்கு நல்ல பலனாக இருந்தால் சீக்கிரம் கொடு, கெட்ட பலனாக இருந்தால் அதை விட்டு என்ன பாதுகாத்துரு. இந்த கனவு தூக்கிட்டு ஒவ்வொரு அஜத்திரியாக போவார். அது எந்த மாதிரி கனவு தெரியுமா? இது அஜுரத்து ராத்தில் பாம்பு துரத்துற மாதிரி கனவு கண்டேன், பேய் துரத்துற மாதிரி கனவு கண்டேன், எங்கள் அம்மா மூத்தா போன அம்மா வாடா வாடா வாடான்னு கூப்பிட்ற மாதிரி கனவு கண்டேன், எங்கள் அத்தா போனவர் தான் மூத்தா போனார், தம்பி நீ கூட வந்துடுறாஜான்னு கூப்பிடுறாரு. என்ன காரணம்? பயமுறுத்துற மாதிரி கனவு. பேய் பெறட்டும், பிசாசு வரட்டும், பூதம் வரும், இந்த மாதிரி கனவுலாம் வரும். ஏன் வருது? இவர் ராத்திரி டிவியை பார்த்துட்டு அப்படியே டான்ஸை பார்த்துட்டு அப்படியே தூங்குவார். ராத்திரி பெட்ரூமில் டிவியை பார்த்துக்கிட்டு, படத்தை பார்த்துக்கிட்டு, அங்கே தொப்பில் கட்டி டான்ஸ் ஆடுவார்ல, அந்த டான்ஸை பார்த்துக்கிட்டு அப்படியே தூங்குவார். இப்படி தூங்கினா கனவுல பேயும் பிசாசும் வராமல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. எப்படி யாருங்க வருவாங்க? படுக்கும் பொழுது ஒது செஞ்சுட்டு 2 ரக்காத் தொழுதுட்டு அல்லாஹ்ட்ட துவா செஞ்சுட்டு படுத்தோம்னா நல்ல கனவு வரும், சொர்க்கத்திலே கனவு வரும். அல்லாஹ் நாடுனா இன்ஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல வருவாங்க. இவர் பாட்டை பார்த்துக்கிட்டு, ஆட்டத்தை பார்த்துக்கிட்டு, ஃபோனை பார்த்துக்கிட்டு, ஃபோனில் டான்ஸை பார்த்துக்கிட்டு, ரீல்ஸை பார்த்துக்கிட்டு அப்படியே தூங்கினாருன்னா அப்புறம் கனவுல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. யார் தான் வரும்? பேய் பிசாசு தான் வரும். அதனால் படுக்கும் பொழுது ஒழுங்கான சுன்னத்து என்னஞ்சுன்னா ஒது செஞ்சுட்டு படுக்கணும், துவா செஞ்சுட்டு படுக்கணும். படுக்கும் பொழுது ஓத வேண்டிய சுன்னத்தான திக்ர்கள் அவுராது ஓதிட்டு படுக்கணும். என்னென்ன அவுராது ஓதணும்? குறைஞ்சபட்சம் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க, அல்ஹம்து சூரா, குல் அல்லாஹது, குல்லாவுது பி ரபில் ஃபலக்கு, குல்லாவுது பி ரபின் நாஸ், 3 சூறாக்களையும் ஓதணும். குறைஞ்சது குல் அல்லாஹது, குல்லாவுது பி ரபில் ஃபலக்கு, குல்லாவுது பி ரபின் நாஸ், 3 சூறாக்களையும் ஓதணும். ஓதி கையில் தூண் துப்பணும். பூண்டு இல்லை, எச்சி திரைக்கணும். நாக்கை வச்சு எச்சி தெரிக்கிற மாதிரி நம்ம அந்த தெரிக்கிற எச்சி நம்ம கையில் படணும். அந்த கையில் படன எச்சியை உச்சிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் தடவணும். உச்சிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் இது படுக்கிற முறை தடுக்கணும். ஆயத்துல் குர்சி ஓதிட்டு படுக்கணும். ஆயத்துல் குர்சி சிறப்பு என்ன இன்ஷா அல்லாஹ் இன்னொரு நாளைக்கு பயானில் சொல்லுவேன். ஆயத்துல் குர்சி ஓதிட்டு படுக்கணும்.
ஆயத்துல் குர்சி ஓத தெரியாதவங்க இன்ஷா அல்லாஹ் இந்த ஹஜ்ஜுக்குள்ளேயாவது குறைஞ்சபட்சம் ஆயத்துல் குர்சியை மனப்பாடம் பண்ணி இன்ஷா அல்லாஹ். நீ தெரிக்கலாமா? இன்ஷா அல்லாஹ் குரூப்பில் போடுவோம், வாட்ஸ்அப் குரூப்பில் போடுவோம், தமிழ்லேயும் போடுறேன், அரபிலையும் போடுறேன், உச்சரிச்சும் போடுறேன். இன்ஷா அல்லாஹ் இந்த ஹஜ்ஜிலேருந்து போகிறதுக்குள்ளே நம்ம ஆயத்துல் குர்சியை மனப்பாடம் பண்ணிடலாமா? ஆயத்துல் குர்சி ஓதிட்டு படுக்கணும். குல்வல்லாஹு குல்லௌது பில் ஃபலக் குல்லௌது ரப்பினாஸ். அப்புறம் 33 தடவை சுப்ஹானல்லாஹ், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 34 தடவை அல்லாஹு அக்பர். புரிஞ்சுங்களா? இன்னொரு விவாதத்தில் 33 தடவை அல்லாஹ் அக்பர் வந்துட்டு ஒரு தடவை லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ அலா குல்லி ஷைஇன் கதீர். இதை ஓதிட்டு படுங்க. இன்ஷா அல்லாஹ் தாய்மார்கள் மறுநாள் நீங்கள் வீட்டு வேலைக்கு ஆள் வைக்க வேண்டாம். அதே மாதிரி தந்தைமார்கள் உங்களுடைய வேலைகள் அவ்வளோ பஷாஷத்தாக அவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கும். ஏன்னா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்க எல்லா வீட்டு வேலையும் அவங்க தான் பார்ப்பாங்க. திருகு அரைக்கிறதுலேருந்து, மாவு அரைக்கிறதுலேருந்து, தண்ணி தூக்கிட்டு எல்லாமே அவங்க தான் பார்ப்பாங்க. அப்போ ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால் கணவன் மனைவி அலி ரலியல்லாஹு ஃபாத்திமா ரலியல்லாஹு மசூரா பண்ணி அத்தாட்ட ஒரு அடிமை கேட்கலான்னு கேட்குறாங்க. யார்கிட்ட? ரசூலாட்ட ஒரு அடிமை இருந்தால் கொடுங்க எங்களுக்கு வேலைக்கும் கேட்குறாங்க. ரசூலா அடிமை கொடுக்கல. அடிமை நிறைய இருக்காங்க, வந்திருக்காங்க. தன்னுடைய மகளுக்கு கொடுக்கல, மற்ற சஹாபாக்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. கொடுத்து மகளுக்கு கொடுத்து சொன்னாங்க, மகளே ரொம்ப நீ ஒரே மக, பாசத்துக்குரிய மக, ரசூலோட பாசத்துக்குரிய மக சொன்னாங்க, மகளே நீ ரொம்ப கஷ்டப்படுற எனக்கு தெரியும். நீ தோல் பட்டியில் வச்சு தண்ணி செவந்ததுனால உன் தோல் பட்டெல்லாம் காய்ச்சி போச்சு, மாவு அரைச்சி கையெல்லாம் காய்ச்சி போச்சு எனக்கு தெரியும். ஆனால் இதுக்கு பரவாயில்ல தர மாட்டேன், அடிமை தர மாட்டேன். நீ படுக்கிறதுக்கு முன்னாடி சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹ் அக்பர் 34 தடவை ஓதிட்டு படு. அன்றைய பகல் முழுவதும் செய்த வேலைக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த டயர்ட்னஸுக்கு உனக்கு மருந்தாக்கிடுவான். இதான் நாங்கள் சொல்ல புரியுதா? தம்மாக ஒரு வேலைக்கார 2 வேலை எடுத்து கொடுக்கல, என்ன கொடுத்தாங்க? திக்ர சொல்லி கொடுத்தாங்க. அதனால் நாமளே என்ன பண்ண, இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹ் அக்பர் 34 தடவை ஓதிட்டு உடம்புல ஓதணும். அதுமாதிரி குல்வல்லாஹு குல்லௌது பிரபில் ஃபலக்கு குல்லௌது பிரபின்னாஸ் 3 ஓதணும். குறைஞ்சபட்சம் 3வது ஆயத்துல் குர்சி ஓதணும். இதெல்லாம் ஓதிட்டு வலது பக்கமாக கையை வச்சு அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து வஹ்யா, அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து வஹ்யா அல்லது அல்லாஹும்ம இன்னி அஸ்லம்து நஃப்ஸி இலைக்க அல்ஜாத்து லஹ்ரி இலைக்க. இதில் அழகான துவா. ஃபவ்வல்து அம்ரி இலைக்க வஜ்ஜாத்து வஜ்ஹி இலைக்க ரஹ்பத்தம் வ ரஹ்பத்தன் இலைக்க லா மல்ஜா வலா மன்ஜா மின்க இல்லா இலைக்க ஆமன்து பி கிதாபிக அல்லதி அன்சல்த ஒபி நபியிக அல்லதி அர்சல்த. இது படுக்கும் பொழுது வலது பக்கத்தை கை வச்சு படுக்கிற துவா. ரசூலா சொல்கிறாங்க, இந்த முறைப்படி நீங்கள் கை வச்சு படுத்தூங்கினீங்கன்னா அந்த இரவுலே மௌத்தா போயிட்டா கூட, அந்த தூக்கத்திலேயே மௌத்தா போயிட்டா கூட நீ நேரம் எங்கே போயிடுவீங்க? சொர்க்கத்துக்கு போயிடுவீங்க ரசூலா சொல்கிறாங்க. ஹைர், இந்த விஷயங்கள்லாம் நம்ம ஞாபகத்தில் கொண்டு தூங்கிறது ஒழுக்கமாக தூங்கினா கனவு என்ன வரும்? நல்ல கனவு வரும். அந்த மாதிரி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவு வந்துச்சு. அந்த மாதிரி தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கனவு வந்துச்சு. யார் அறுக்கிற மாதிரி? மகனை அறுக்கிற மாதிரி கனவு வந்துச்சு. ஹைர், அறுக்கிறதுக்காண்டி மகனை தயார்படுத்திட்டாங்க. மகனும் தயாராகிட்டாங்க. கூட்டிகிட்டு போனாங்க. எங்கே? நேற்று பார்த்தோமே மினால மலை, பார்த்தீங்களா? மினால மலைக்கு மேலே சின்ன ஒரு இது மாதிரி இருந்துச்சு, மெஹரா மாதிரி இருந்துச்சு இல்லையா? அங்கே கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போய் அங்கே மகனை இன்ஷா அல்லாஹ் خلاص يا ابويا خلاص 5 دقائق ان شاء الله. அங்கே கூட்டு போய் என்ன பண்ணாங்க? அறுக்க தயாரானாங்க. ஆன நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்கே அறுத்துச்சா? கத்தி அறுத்துச்சா? ஃபதபஹ்னா பிதிபிஹின் அதீம். அல்லாஹ் சொல்கிறான், அவருடைய மகனுக்கு பதிலாக நாம் ஒரு ஆட்டை அனுப்பினோம் சொர்க்கத்திலிருந்து, அந்த ஆட்டை அறுத்தார். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை அறுக்கிறாங்க. அங்கே என்ன ஆகலை? அறுக்கலை. அப்போ கத்திக்கு சக்தி உண்டு நினைக்கிறோம். என்ன சக்தி உண்டு? அறுக்கிற சக்தி உண்டு நினைக்கிறோம். அங்கேயும் அறுக்கலை. கத்திக்கு அறுக்கிற சக்தி இல்லை. அல்லாஹ்ட்ட என்ன வரணும்? உத்தரவு வரணும். உத்தரவு வந்தால் தான் கத்தியாக இருக்கும். அதே மாதிரி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீன் வயிற்றுக்குள்ளே போனாங்க. மீன் முழுங்கினா மூத்தா போயிடுவோம். ஆனால் மூத்தாகலை. அங்கே மூத்து யார் உத்தரவு தான் வரணும்? அல்லாஹ்வோட உத்தரவு வந்தால் தான் வரும். அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பில் போட்டான். அல்லாஹ் நெருப்பில் போட்டால் கருகி போயிடணும். ஆனால் அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? ஒரு பூஞ்சோலையே ஆயிடுச்சு. இப்போ பூஞ்சோலையுமே ஆயிடுச்சு. குல்னா யா நாரு கூனி பர்தன் சலாமன் அலா இப்ராஹிம். குல்னா யா நாரு கூனி பர்தன் சலாமன் அலா இப்ராஹிம். நாம் இப்ராஹிமுக்கு நெருப்புக்கு உத்தரவிட்டோம், நெருப்பே நீ குளிர் தரக்கூடிய பூங்காவாயிடு. குல்னா யா நாரு கூனி பர்தன் சலாமன் அலா இப்ராஹிம்.
அப்போ நெருப்புக்கு என்ன சக்தி இல்லை? அறுக்கிற சக்தி இல்லை. அல்லாஹ் உத்தரவிட்டு தான் நெருப்புக்கு கரிக்கிற சக்தி, கத்திக்கு அறுக்கிற சக்தி. இந்த யக்கீன் நம்ம உள்ளத்தில் வரணும். நம்ம நினைக்கிறோம் நம்ம கடை தான் நமக்கு வியாபாரம் சோறுபடுது, நம்ம கடை தான் நமக்கு சோறுபடுது. நமக்கு சோறு போடக்கூடிய இதே கடை அல்லாஹ் நாடுனா அதே கடை நம்மளை கவுத்தி விட்டுறலாம், நம்மளை நஷ்டமாக வைக்கலாம். நம்முடைய பணம் தான் நமக்கு கண்ணியம் தருதுன்னு நினைக்கிறோம். இதே பணம் அல்லாஹ் நாடுனா நம்ம கேவலத்தை கொடுக்கலாம். அதனால் எதுக்குமே எந்த சக்தி கிடையாது. இதுக்கு யாருக்கு தான் சக்தி? எல்லா சக்தியும் அல்லாஹுக்கு மட்டும்தான். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா. அந்த நம்பிக்கை உள்ளத்தில் வரணும். அப்போ நம்ம ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறோம். ஹஜ்ஜில் இருக்கும்போது இந்த சம்பவங்களை கேட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை சம்பவம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சம்பவம், இதெல்லாம் கிட்ட வாழ்க்கையில் யக்கீன் வரணும். ஹைர் வந்தாங்க, அறுத்தாங்க, அறுக்க முடியல, திரும்ப போயிட்டாங்க. திரும்பி எங்கே போயிட்டாங்க? அவங்க ஊருக்கு ஹெப்ரோனுக்கு ஹலீலிக்கே போயிட்டாங்க. போயிட்டு இங்கே அதுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், இங்கே ஒரு சில அசம்பாவிதங்களும் சில விரும்பத்தகாத சம்பவங்கள் நடக்குது. எங்கே? மக்கால. அது என்னங்கிறது இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ்.